ஹாய். இன்றைக்கி நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட்லேருந்து லிஸ்ட் ஆஃப் போயம்ஸ் அண்ட் அதோட ஆத்தர் வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோஸ் கிட்ட இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு 6 போயம் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைஃப் அப்படின்ற போயத்தை நீங்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆத்தர் வந்து ஹென்ரி வேன் டைக் அப்படின்னு இருக்காங்க. ஸோ லைஃப் அப்படின்னா வாழ்க்கை அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு நாள் இறந்து போவாங்க. ஸோ அதனால் வந்து லைஃப் அப்படின்னா டைக் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஐ ஆம் எவ்ரி உமன். ஸோ இந்த இதில் வந்து உமன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே உமன் தான் வந்து ரக்ஷாபந்தன் அப்போ வந்து ராக்கி கட்டுவாங்க. ஸோ உமன் வந்து அதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ உமன் அப்படின்னாலே ராக்கி அப்படின்ற அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து த சீக்ரெட் ஆஃப் மிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதோட ஆத்தர் வந்து ருட்யார்ட் கிப்ளிங். ஸோ மிஷன்ஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ராடெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த ரூட் அப்படின்றது வந்து ராட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தி ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட் அப்படின்ட்டு இதுக்கு வந்து ஆத்தர் கிடையாது. பட் இது வந்து இந்த ஏசோ ஃபேபிள்ஸ் அப்படின்ற அந்த ஒரு புக் அந்த ஒரு ஸ்டோரியிலேருந்து இதை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஆண்ட் அப்படின்றது வந்து இந்த ஆண்ட் ஏ ஃபார் ஏசோ ஃபேபிள்ஸ் அப்படின்ற வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்றதுல வந்து ஃபாரினர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜேம்ஸ் அப்படின்றவர் ஒரு ஃபாரினர். ஸோ இதோட ஆத்தர் ஜேம்ஸ் ஃபால்கனோர் கிர்கப். தி ஹவுஸ் ஆஃப் ஈலம் ஸ்ட்ரீட் அப்படின்றதுல வந்து இந்த ஹவுஸ் அண்ட் ஸ்ட்ரீட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீட்டு பக்கத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து முட்புதர்களும் புல்லும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ புஷ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு நீங்கள் இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். லைஃப் அப்படின்னா வந்து டைக். ஐ எம் எவ்ரி உமன் ஃபார் ராக்கி. சீக்ரெட் ஆஃப் மிஷின் ராட். ஆண்ட் ஏசோ ஃபேப்ஸ். நோ மென் ஆர் ஃபாரின் ஜேம்ஸ். ஹவுஸ் அண்ட் ஈலம் ஸ்ட்ரீட் புஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.